ஹாய் கைஸ், இன்னைக்கு டெய்லி vlog டே 4. காலையிலே ரியா இதை பார்த்துட்டா. நான் ஸ்டிக் பண்ணி ஒட்டுறதுக்கு வாங்கினது இதை பார்த்துட்டு ஒரே இடம் அவங்களும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து வெளியில் கிளம்புறோம். ஸோ அதனால் வந்து ஒரு பெரியவங்க கூடவே இருந்தால் அவள் என்ன பண்ணுறா இந்த பீட்ஸ் எல்லாம் வச்சுட்டுன்னு மேற்பார்வை பார்ப்பாங்க. எங்கே நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னா, நம்ம கார்டனிங் வச்சோம்ல, அதுக்கு இன்னும் நிறைய செடிகள் மரங்கள் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி போயிருந்தேன். நேராக ஃபார்முக்கே போயிட்டு அவங்க வச்சுருக்க பெரிய ஃபார்ம் 5 ஏக்கராவுக்கு மேலே வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு ஒன்று ஒன்றா வந்து செக் பண்ணிவிட்டு இதை நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள் பழங்கள் எல்லாம் காய்ச்சிருந்தது. இது எல்லாமே வந்து பொத்தேரியில் இருக்க க்ரீன்லேண்ட் நர்சரி இதில் தான் வாங்கினோம். நீங்கள் கூகுளில் செக் பண்ணாலும் அவங்க நம்பர் உங்களுக்கு வரும். ஸோ கலாக்காயும் நிறைய காய்ச்சி இருந்தது. இது எல்லாத்தையும் பறித்து சாப்பிட்டுட்டு ஒன்று ஒன்றா சுற்றி பார்க்கும்போது அடடா சூப்பராக இருந்தது. ஸோ இவங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கும் வந்து சென்ட் பண்ணுறாங்க இந்த செடிகள் மரங்கள் அதெல்லாம். ஸோ ஒரே கிளையில் 100 காய் காய்க்கிற இந்த தேங்காய் இளநீ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அவரும் இங்கே வாங்க உட்காருங்க குடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது ஒரு வருஷத்துக்கு வந்து 1000 காய் வந்து காய்க்குமா இந்த தென்னை, அதுவும் வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்து வெள்ளை நாவப்பழம். நம்ம எல்லாம் பர்பிள் கலரில் தான் இருந்ததை பார்த்துருக்கோம். இது வெள்ளை கலரில் இருக்கும் இந்த நாவப்பழம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேஜிக் ஃப்ரூட் அது மாதிரி எக்கச்சக்கமாக இந்த ஜம்புக்காய் இது எல்லாமே அங்கே இருந்தது. ஒன்று ஒன்றா நான் வந்து டேஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ ருசியாக இருந்தது. இவர்கிட்ட இல்லாத செடியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நிறைய வெரைட்டி எல்லாம் வச்சுருந்தாரு. ஃபைனலாக சுற்றி பார்த்துட்டு நாங்களும் செடிகள்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ரியா வந்து இன்றைக்கி சாண்ட் கேஸ்டல் வந்து கேட்டிருந்தா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். இதை ஓப்பன் பண்ணி கொடுத்தோன்னு தான் சமாதானம் ஆனால். ஏன்னா வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ஏதாவது ஒன்று வாங்கித்தாங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் பண்ணிவிடுவா. நாங்கள் எப்பொழுதும் வாங்கி கொடுக்க மாட்டோம், எப்போயாவது வாங்கி கொடுப்போம். ஸோ அதை வச்சு விளையாடுவா. இன்றைக்கி அது மாதிரி வாங்கி கொடுத்து ரியாவை சமாதானம் பண்ணி அவள் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் எங்களையே விட்டா. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டிடுங்க. பாய்.